வணக்கம். கொடுத்த சொத்து போதாது என்பதற்காக தந்தையை சித்திரவதை செய்யக்கூடிய காட்சியை பின்னால் பார்க்குறீங்க. நம்முடைய பொருளாதாரம் குடும்பங்களை சார்ந்தது. 100 ரூபா சம்பாதிச்சானா குறைந்தபட்சம் 10 ரூபாயாவது அதில் சேமித்து வைக்கிறாங்க. பெண்கள் உடுப்பில் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் சேமித்து வைக்கிறார்கள். பெரும்பாலும் அப்படி சேமித்துக்கூடிய பழக்கம் இருக்குது. வரவுக்கு மேலே செலவு செய்கிறவங்க ரொம்ப குறைவு. அப்படியெல்லாம் சேமிக்கும் பழக்கம் இருக்குங்காட்டி தான் நம்முடைய பொருளாதாரம் கொரோனா காலத்தில் நிலை பெற்று நின்றது. குறிப்பாக தங்கத்தின் மேலே அதிக முதலீடு பண்ணுறாங்க. ஆனால் அமெரிக்க பொருளாதாரம் அப்படிப்பட்டது அல்ல. அவர்கள் கடன் வாங்கியே தான் செலவு பண்ணுவாங்க. எதுவாக இருந்தாலும் கடன் வாங்கி செலவு செய்வாங்க. கடன் வாங்க அரசாங்கமே தூண்டுகோல் போடும். கடன் வாங்கி செலவு செய்யணும் அரசாங்கமே சொல்லு. இந்த பொருளாதாரம் தான் வேணும்னு சொல்லிட்டு நம்முடைய நிதியமைச்சர், முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம், இந்தியர்களே கடன் வாங்கி செலவு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், அமெரிக்கர்களை போல மாறுங்கள் சொல்லி ஒரு காலத்தில் சொன்னார். அப்படி நம்ம கடன் வாங்கி செலவு செய்ய கற்றுருந்தோம்னா பொருளாதாரம் கொரோனா காலத்தில் நாசமாக போயிருக்கு. நம்முடைய பொருளாதாரம் இன்றைக்கும் நிமிர்ந்திருக்குதுங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்படி சேமிக்கும் பழக்கம்தான். இந்த சேமிப்பு பழக்கம் ரொம்ப அதிகமாகவும் போகக்கூடாது. உண்பது நாழி, உடுப்பது 4 முழம். என்ன சம்பாதிச்சாலும் நம்ம கொண்டு போகிறது கிடையாது. சம்பாதிக்க வேணும். அதனால் திரைக்கடலோடையும் திரைவியும் தேடுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் சமீப காலத்தில் பார்க்குறோம், பல அரசியல்வாதிகள் பல தலைமுறைகளுக்கு வாரிசுகளுக்கு சேர்த்து வைக்கிறாங்க. பிணவரை கூட பணவரையாக மாறுது. இப்படியெல்லாம் செய்வது தவறு. ஆலமரத்து நிழலில் புல்லுங்கூட முளைக்காது. மாடு தன் கன்றுக்கு பிள்ளை பிடுங்கி போட்டுட்டு போகிறது கிடையாது. பறவைகள் கூட ஒரு குறிப்பிட்ட காலம்தான் குஞ்சுகளுக்கு இரையூட்டும். அப்புறம் அது சுதந்திரமான பறவைகள், சுதந்திரமான பிராணிகள். அதே போல் நம்முடைய குழந்தைகளையும் நம்ம அப்படித்தான் வளர்க்கணும். அவர்களுக்கு கல்வி செல்வத்தை நிறைய கொடுங்க. எவ்வளோ படிக்க முடியுமோ, படிக்க வைக்க முடியுமோ அவர்களை படிக்க வைங்க. அப்புறம் அதற்கடுத்தது வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. திருமணம் செய்து வைங்க. அவர்களுக்கு வழிகாட்டுங்கள். அவர்கள் கேட்கும் வரைக்கும் அவர்களுக்கு யோசனைகளை சொல்லுங்க. சுதந்திர மனிதர்களாக இருக்க விடுங்கள். அவர்களுக்கு ஓயாமல் நிழலில் இருக்க வச்சு, அவர்களை வெயில் அறியாமல் இருக்க வச்சு, ஆலமரத்து நிழல் போல் இருக்க வச்சு புல்லும் கூட முளைக்காத சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க வேண்டாம். அதனால் ஓடி ஓடி தேடி தேடி பொருள் சேர்த்து அடி வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு உங்களை நீங்கள் ஆக்கிக்காதீங்க. அதனால் சொத்து சேர்ப்பது அளவுக்கு மீறி வேண்டாம். அவர்கள் தேடிக்கொள்ளுவாங்க. தேடிக்கொள்வதற்கு உண்டான வாய்ப்பை கொடுங்க. மீனை கொடுத்தே இருக்காதீங்க. மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள். அதனால் சேர்த்து வைத்து அவர்களிடம் அடி வாங்காதீர்கள். அவர்களை மோசமான மகன்களாக மகள்களாக மாற்றாதீர்கள். அதனால் அளவாக சம்பாதிங்க. வேலை வாய்ப்பு பிறருக்கு கொடுக்கும் அளவுக்கு நீங்கள் சம்பாதிங்க, இருங்க. ஆனால் உங்கள் வாழும் காலத்திலேயே உங்கள் தேவைக்கு எவ்வளவோ அதை வச்சுட்டு எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்து விடுங்கள். அப்படி இருந்தானா பிரச்சனையே வராது. உங்கள் தேவையிலிருந்து நல்லா வாழ்க்கை, நல்லா செலவு செய்யக்கூடிய வாழ்க்கையாக வாழ்ந்து காண்பீங்க. ஆனால் தேவையற்ற செலவுகளை செய்வது தவறு. அந்த மாதிரி நீங்கள் சம்பாதிச்சு வச்சான்னா அந்த பணமானது 2 வழியில் அழியக்கூடிய வாய்ப்பு. ஒன்று, யாருக்கும் பயன்படாமல் தலைமுறையாக அது சேர்ந்துட்டே போக, யாரும் அனுபவிக்காமல் பெருகிட்டு போக ஒன்று. அல்லது தேவையற்ற செலவுகள் செய்து அந்த பணம் மகன்களால் வாரிசுகளால் அழியும். அதனால் எல்லாருக்கும் பணம் பயன்பட வேண்டும். அதனால் நாம் சேமித்து பிறருக்கு சேமிக்க வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும். வேலை வாய்ப்பை தர வேண்டும். மகன்களுக்கும் அவ்வாறு சுதந்திரமான சிந்தனை கொடுங்க. அவர்கள் அவர்களாக இருக்கட்டும், நீங்களாக இருங்க. வாழ்க்கையை வாழ கற்றுக்கொடுங்கள். நன்றி.